ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1962 வருஷம் வெளிவந்த திரைப்படம் தான் காத்திருந்த கண்கள் அப்படிங்கிற திரைப்படம். ததிநேனி பிரகாஷ் ராவ் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்.ஆர். ராதா, எஸ்.வி. ரங்காராவ், பண்டரிபாய், எஸ்.என். லக்ஷ்மி, ராகவன், பி.டி. சந்தானம், கரிகோல் ராஜு, பாலாஜி, கோபாலகிருஷ்ணன் என்று பல அற்புதமான நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் தான். இந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் செண்பகத்தின் அண்ணனாக வரும் கோபாலகிருஷ்ணன் சீறி பாய்ந்தும் கண்ணீர் வடித்தும் நன்றாக நடிச்சிருப்பாரு. தமிழ் சினிமாவில் மறக்கவே முடியாத குணச்சித்திர நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து ரஜினி கமல் காலம் வரை ஏராளமான திரைப்படங்களில் குணச்சித்திர கேரக்டரில் நடித்தவர் தான் நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நீதிபதி, காவல்துறை அதிகாரி, வழக்கறிஞர், டாக்டர், ரவுடி, கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என பல்வேறு வேடங்களில் வில்லன், நகைச்சுவை, குணச்சித்திரம் என அவர் நடிக்காத கேரக்டரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று என்ற பாடல். 2 கண்களும் மூடி அழகு பதுமையாக சாவித்ரி அவர்கள் உறங்கி கொண்டிருப்பாங்க. பிபிஎஸ் பாடினதிலேயே இதுதான் பெஸ்ட் என்று சொல்லும் அளவுக்கு குரல் இனிமையோடு சரளமாக மிகுந்த ஈடுபாட்டுடன் பாடியுள்ள அவருக்கு ஏற்றாற் போல மெல்லிய மெட்டை தேர்ந்தெடுத்து மெலோடியாக பாட வைத்த மெல்லிசை மன்னர்களின் திறமை அசாத்தியமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஜெமினி கணேசன் தன் மனைவி தான் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத துளியும் பிரதிபலிக்காமல் ஒரு நிஜ காதலனாகவே மாறி காதல் சொட்ட சொட்ட க்ளோஸ்அப் காட்சியில் அழகு முகம் காட்டி நடிச்சிருப்பாரு. உறங்கி கொண்டிருக்கும் காதலியை பார்த்து காதலன் பாடும் பாடல் தான் இது. வர்ணனை என்றால் அப்படி ஒரு குழுமையான வர்ணனை. இந்த பாடலுடைய வரிகள் அழகா, இல்லை அந்த வரிகளுக்கு மெருகூட்டும் இசை அழகா, மென்மையான குரலில் அதற்கு ஒரு மகுடம் சூட்டியிருக்கும் பிபிஎஸ்ஸின் திறமை அழகா, காதலியாக தூக்கத்தில் உள்ளம் கவரும் நடிகர் திலகம் அழகா, தனக்கே உரிய காதல் குறும்புடன் காட்சியில் தோன்றும் ஜெமினி கணேசன் அவர்கள் அழகா என ஒரு குழப்பமே உண்டாகிடும். எல்லாம் ஒன்றி பின்னி பிணைந்து காணா இன்பத்தை நம் செவிக்கு தரும் இந்த பாடல் காதல் பாடலில் ஒரு உச்சம் கண்ட பாடல் அப்படின்னே சொல்லலாம். காத்திருந்த கண்கள் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த வெற்றி பாடல் தான் கண்படுமே பிறர் கண்படுமே நீ வெளியே வரலாமா என்று தொடங்கும் பாடல். முகமது ரஃபியின் சிறந்த பல பாடல்கள் எழுதிய ஹிந்தி திரைப்பட ஆசிரியர் ஹஸ்ரத் ஜெய்பூரின் மிக பிரபலமான பாடலின் தழுவல் தான் இது. சங்கர் ஜெய்கிஷன் இசையமைத்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சஸ்ரால் என்ற குடும்ப திரைப்படம். தென்னக சினிமாவின் முன்னோடியான எல்.வி. பிரசாத் தயாரித்த படம் தான் அது. ராஜேந்திரகுமார் கதாநாயகனாக நடித்த அந்த ஹிந்தி படத்திற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. எம்ஜிஆர் படங்களின் ஆஸ்தான கதாநாயகி மற்றும் கன்னடத்து பைங்கிலி என்ற தமிழக ரசிகர்கள் போற்றும் சரோஜா தேவி நடித்த ஒரு சில ஹிந்தி திரைப்படங்கள்ல அதுவும் ஒன்று. இந்த படத்தின் வெள்ளி விழாவில் படத்தின் தயாரிப்பாளர் எல்.வி. பிரசாத்துக்கு படத்தின் நாயகி சரோஜா தேவி பாராட்டும் விதமாக மாலை அணிவித்தது அன்று பரபரப்பை ஏற்படுத்தியது. தனக்கே உரிய மிதமான உடல் சேட்டைகளுடன் ராஜேந்திரகுமார் பாடும் அந்த பாடலுக்கு முகமது ரஃபி வெளிப்படுத்திய அதே குறும்பு கலந்த தவிப்பு பின் நாட்களில் தமிழில் வந்த கண்படுமே பிறர் கண்படுமே என்ற ஜெமினி கணேசனுக்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடும் பாடலில் வெளிப்படுவது ரசிக்கத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். ஹிந்தி பாடலை எழுதியவர் சையத் இக்பால் என்ற ஹஸ்ரத் ஜெய்பூரி. அவர் காதலித்து மணந்த ஹிந்து மனைவி சாந்தா ஜெய்பூரிக்காக இப்பாடலை எழுதியதால இப்பாடலில் இயற்கையான சொல்லுவமைகள் வெளிப்பட்டன. அதற்கு பொருத்தமாகவும் திரைப்படத்தின் காட்சிகளுக்கு ஏற்பவும் பாத்திரங்களின் மன உணர்வை கவித்துவமான வரிகளில் சிறப்பாக எடுத்து காட்டும்படி கண்ணதாசனின் வரிகள் அமைஞ்சிருப்பது தமிழ் பாட்டின் கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். தன் காதலின் மேல் தான் கொண்ட அளவு கடந்த ஈடுபாட்டை அவளிடம் வெளிப்படுத்த இத்தகைய இயல்பு நிலை கொண்ட காதலன் கையாளும் யுக்தி கவிஞரின் கற்பனையில அழகுற வெளிப்பட்டிருக்கு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றி எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசிலாவின் தேன்மதுர குரலிலும் ஜெமினி மற்றும் சாவித்ரியின் நடிப்பிலும் காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற வளர்ந்த கலை மறந்துவிட்டால் ஏனடா கண்ணா என்ற பாடல் இடம் பிடிச்சிருக்கும். இந்த பாடல்ல அகத்தின இலக்கியங்களில் ஒன்றாக கருதக்கூடிய
தூது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப புதுமையான வகையிலும் அழகாகவும் கையாளப்பட்டிருக்கும். எத்தனை முறை கேட்டாலும் திகட்டாத இனிய பாடல். தமிழ் உள்ளவரை கண்ணதாசனோடு இப்பாடலும் வாழும். ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரல் ஜெமினி அவர்களுக்கு பொருந்தியது போல வேறு யாருக்கும் பொருந்தி இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.